ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய சூப்பரான 2 அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, விகே மயில் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து இந்த சிஸ்டர் வந்து 6 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய சேனலில் நான் இன்றைக்கி தான் அதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நம்மளுடைய யூடியூப் வீடியோவை நம்ம என்ன சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட வீடியோவை வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு அப்லோட் பண்ணும்போது, அல்லது நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து அப்லோட் வந்து பண்ணும்போது பப்ளிக்கில் வச்சு நம்ம டைரெக்டாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சோஷியல் மீடியாவோட பேர் வந்து காமிப்பாங்க. யூடியூப் தரப்புலேருந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி அந்த வீடியோ போடுற டைமில் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து அதில் சேர்க்கவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தான் சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க யூடியூப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவை நீங்கள் டைரெக்டாக இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்கல இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கிளிக் பண்ணாங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் ப்ளே ஆகாது. எங்கே போகும்? டைரெக்டாக யூடியூபுக்கு போயிடும். ஸோ அந்த வியூ வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நம்மளோட யூடியூப் ஆப்பில் இருந்து நம்ம வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் இருக்கிறது மாதிரி தான் நமக்கு வந்து வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த வீடியோவை அவங்களோட வாட்ஸ்அப்லேயே அவங்க டைரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து நமக்கு வந்து சரியாக வந்து கிடைக்காது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நமக்கு டைரெக்டாக வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்கும்போது தான் அந்த வியூ வந்து நமக்கு சரியாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி டெஸ்க்டாப் செட் மோட்லலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக்கில் வச்சு டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் டைரெக்டாக வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அந்த வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, கவி பில்லா எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து அந்த தம்பி வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எபோட் செக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யூடியூப் தரப்பில் சொன்ன விஷயம் தான் நம்ம கூட வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆனால் வந்து எல்லா சேனலுக்கும் இந்த அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. ஒரு சில சேனல்ஸ்க்கு இருக்குது. உங்களோட சேனல் எபோட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு 2 வித்தியாசம் வந்து தெரியும். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது புதுசாக வந்து அப்டேட் படி நம்ம பண்ணியிருக்கோம். செகண்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பழையதுபடி தான் இருக்குது. என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் நார்மலாக தான் நமக்கு ஷோ ஆகுது. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து என்னென்ன சோஷியல் மீடியாவை நம்மளுடைய யூடியூப் சேனலில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த பிக்சர் போட்டுட்டு அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே சீக்கிரமாக வந்து புரிஞ்சுக்கலாம் இது என்ன அப்படிங்கிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலோட யூஆர்எல் இருக்குமில்ல அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் ஒருத்தவங்க வந்து ரன் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியாது அவங்க வந்து எந்த கண்ட்ரிலேருந்து ரன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, அந்த எபோட் செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது அந்த கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸோ அதனால் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா அதில் எபோட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது அந்த கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்தோன்னே டீட்டெயிலாக புரியுறது மாதிரி இருக்குது. இதுதான் இந்த 2 அப்டேட்டும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.